ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே, 2 3 நாள் கேப் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ 2 3 நாளாக வந்து பயங்கரமான வீடியோஸ் நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2 3 பேர் வந்து ஒரே வீடியோக்கு வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ லூசிஃபர் ஆல்ரெடி 2019 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மோகன்லால் சார் ஒரு படம். அது நம்ம பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப ரசித்து அவரை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி இல்லையா? அதுக்கப்புறம் அது லூசிஃபர் 2 வெளில வர மாதிரி ஒரு லிங்க் தான் அந்த படத்தோட எண்ட்லேயே முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ரியாக்ஷன், அதுக்கான ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. அதை நீங்கள் ஏன் பண்ணலை, எம்புரான் பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப அன்பு கட்டளையோட கேட்டிருந்தாங்க. சார் அவங்களுக்காக இப்படி கண்டிப்பாக பண்ணி தீரணும் அப்படின்ட்டு 2 நாளாக சீரியஸ்லி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் தான் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டிலே பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறதுக்காக ஃபஸ்ட் ரெண்டாவது டைம் இன்னொரு டைம் சாரி கேட்டுட்டு அந்த ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிறகு லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுமா வாங்க வீடியோக்கு போயிட்டு வந்துடுவோம். ஓகே, ரெடி, ஆக்ஷன். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கர். என் பிள்ளைகள் என்னை பின்தொடர்ந்தவங்க, என்னை பின்தொடர்ந்தவங்க யாரோ அவங்க தான் என் பிள்ளைகள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர பிகே ராமதாஸ் மிச்சம் வச்சுட்டு போன இந்த யுத்தத்துல இந்த நிரந்தரமா முயற்சி பண்ண எனக்கு முன்னாடி நின்று எதிர்த்த எதிரிகள் இல்லை. கேரளாவில் கபட நாடகம் ஆடுற எல்லாரும் அசந்து நிக்கிற மாதிரியான ஒரு செய்தி நாம உடனடியா கேட்போம். और राजनीति एक धंधा है हमारे देश में. ஆனா வர்றது அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல. மனித உயிர்களை விட எந்த ரத்த பந்தத்துக்கும் அதிக மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ये दया दिखाने के लायक ही नहीं होते. पर शुरू से उनके नाम से डरते थे. இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ், ஜிஹாதி குரூப்ஸ் இவங்க எல்லாம் ஜெனரலி கேக்கு எதிரானவங்க. ஸ்டீஃபன், வேர் இஸ் ஹி? ஸ்டீஃபன் துருக்கி, லண்டன், பிரான்ஸ். उसकी आंखें सब देख रही है. பிதாவிற்கும் புத்திரனுக்கும் இடையில் மலர்ந்த இருளின் பூ, இருண்ட கிரகங்களின் எம்புரா. இயேசு பிரபுவோட ஆசீர்வாதப்படி நடக்கட்டும். ஜான்வியா தவிர இந்த உலகத்துல ரத்த பந்தம்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தங்க தான் இருக்காங்க. முன்ன எப்போவோ கேரளா அரசியல்ல வெறும் ஒரு எம்எல்ஏவா மட்டும் இருந்த ஒரு ஆள். அந்த ஆளுக்கு எதுக்காக நீங்க பயப்பட? நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட கதையில் இருக்கு. தெய்வபுத்திரனை தவறு செய்யும் போது சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கலாம். Because the enemy of an enemy is a friend. Zaid. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. ஹாலிவுட்ல தான் திகிர்னால லூசிஃபர் But எம்புரான். answer this one question. Who are you really? Lucifer. அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஒயிட் மார்ச் 27 வெளியில் வரப்போம். செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம முரளி கோபி அவர் வந்து கதையை வந்து அழகாக எழுதி கொடுத்தாலும் அதை ரசித்து ஒவ்வொரு சீனையும்
நம்ம மோகன் சார் மனசில் வச்சு எவ்வளோ கிளாசிக்காக காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிருத்திவிராஜ் செதுக்கி இருக்கிறாரு. ஸோ அவரும் அதில் நடிச்சிருக்காரு. அவரு ஒரு சின்ன அல்டிமேட்டாக இருக்குது. பத்தாவதுக்கு டாபினோ தாமஸ் வேறு. ஸோ 3 பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 3 பேருக்கும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் செம்மையாக இருக்கிறாங்க. அதில் மெஜெண்ட் மோகன்லால் அவர் விட்டுருங்க, அவர் டாப்பு. மற்றவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ 3 பேரையும் வச்சு இந்த கதையை நகர்த்துறது அவ்வளோ சர்வசாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ லூசிஃபரே பார்த்துட்டு உண்மையிலே ஒரு யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். ரொம்ப வந்து அப்நார்மல் ஸ்டோரி இதுவரை நம்ம தெரியல பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல் ஸ்டோரியாகவே இருந்தாலும் அதை பார்க்குறது, திரைக்கதை எடுத்து கொண்டு போன விதம், அவங்களுடைய ஆக்டிங், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பார்த்து ஃபீல் கிடைச்சது. பொலிட்டீஷியன் தான், பொலிட்டீஷியனில் அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொலிட்டீஷியனோட கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செம்மையாக தான் இருந்துச்சு. அது வந்து நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தோட நம்ம ட்ரெய்லர் விட்டுட்டாங்க, இந்த படத்தை பார்க்க போகணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செகண்ட் பார்த்தா தான் புரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அன்னைக்கு முன்னாடி பார்த்துக்கணும் சில சீனை விட்டு பார்த்தோன்னா சுத்தமாக பாதி சீன் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையிலே படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா தான் இருக்குது, இதே நம்ம ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2வது படம் மார்ச் 7 கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து தீபக் தேவோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் செம்மையாக இருக்குது. 3 பேரும் ஹைஃபையாக செம்ம கிளாஸ் சூப்பராக இருக்குது. லுக்கு வைஸு அவங்களுடைய காஸ்டியூம் வைஸு செம்மையாக வந்து மேக்கிங் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் பிருத்திவிராஜ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்க்கும்போது அந்த 18 வருடங்கள் எங்கடா போனோம் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து ஆன்சர் சொல்ல மாட்டார் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில். எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஆனால் ஒரு கெஸ் பண்ணணும். 18 இயர்ஸ் வந்து ஒரு தலைமுறைவாக ஒரு இடத்துல இருந்து வெளில வந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காரு. இவங்க சொன்னால் இவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்துல தான் இருந்திருக்கணும். பட் அது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்மி அந்த மாதிரி எதாவது இருக்குமான்னு கெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இதுவும் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேரளா அந்த சில இதுலையோ முடிச்சிருப்பாங்க, சவுத் இந்தியனுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலிவுட் போயிட்டாச்சு. ஹாலிவுட்டுக்கு ஆளை இறக்கி படத்தை மாசாக பண்ணிட்டு மாற்றி 27 பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு டெஃபினெட்லி இந்த 2வது பார்ட் பார்த்து திரும்ப ஆர்வத்தோட தான் கண்டிப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் இருக்கேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து 27ஆம் தேதி பார்த்து படத்தை பெரிய லெவலில் ஹிட் பண்ணியே தரணும். நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் கொண்டாட தான் போகிறோம் இல்லையா? கொண்டாடுறோமா இல்லையாங்கிறது 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு தெரிஞ்சு போயிடும். ஸோ 3-4 ஷோ முடிச்சதுக்கப்புறம் படம் எந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறதா அன்னைக்கு நைட்டு நம்ம பேசணும். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பராக நான் ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும். என்னுடைய இந்த ரியாக்ஷன் ஒப்பீனியன் ரொம்ப ஜென்யூனாக நேர்மையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். பாய்.